ஹாய் everyone, வெல்கம் டு டெக்னிக்கல் டாக்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து கிட்டப் ஆக்ஷன்ஸோட பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த சேம் கிட்டப் ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி டாக்கரோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ டாக்கரோட ஒர்க் ஃப்ளோ என்ன ஆட்டோமேட் பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் கோட் புஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி நம்ம டாக்கர் இமேஜை வந்து மேனுவலாக பில்ட் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்குன்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ ஃபைல் எழுத போகிறோம். அந்த ஒர்க் ஃப்ளோ ஃபைல் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து கிட்டப் ரெபாசிட்டரிக்கு கோடை புஷ் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணி உங்களோட டாக்கர் ஹப்புக்கு வந்து புஷ் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களோட இமேஜும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும், உங்களோட கோடு இந்த சேம் அதே அட் த சேம் டைம் வந்து அப்டேட்டடாக இருக்கும். ஸோ இதுக்கான இது எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெபாசிட்டரியில் தான் வந்து நம்மளோட டாக்கர் இமேஜுக்கான கோடு அது மட்டும் டாக்கர் ஃபைல் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெபாசிட்டரி பேர் என்ன வச்சுக்கலாம்னா, டாக்கர் GitHub ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சாச்சு. ரீமி ஃபீல் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு பைத்தான் ஃப்ளாஸ்க் அப்போ தான் இங்கே வந்து டாக்கரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பைத்தானுக்கான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ நம்ம டாக்கர் ஹப் வந்துக்கணும். ஸோ டாக்கர் ஹப்பில் வந்து அதே மாதிரி சேம் ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இதோட நேம் வந்து ஃப்ளாஸ்க்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். கிரியேட் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட டாக்கர் ஹப்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்தது உங்களோட கிட்டப் ரெபாசிட்டரிக்கு வந்துக்கோங்க. ஸோ கிட்டப் ரெபாசிட்டரி இப்போ ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னா, செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு என்விரான்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து என்விரான்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸில் வந்து ரெபாசிட்டரி சீக்ரெட்ஸ் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஆக்ஷன்ஸில் வந்து நியூ ரெபாசிட்டரி ரிக்வெஸ்ட் சீக்ரெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்விரான்மெண்ட் சீக்ரெட்ஸ் இருக்குது. நீங்கள் என்விரான்மெண்ட்ல என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில நார்மலான வேல்யூஸ் இப்போ தான் அதுக்கு வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கோங்களேன், அதுக்கான வேல்யூஸ்லாம் நீங்கள் என்விரான்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் வந்து ஒரு சீக்ரெட் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்னன்னா, என்னோட டாக்கர் ஹப்போட யூசர் நேம் அண்ட் என்னோட பாஸ்வேர்டு வந்து நான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, என்னோட ரெபாசிட்டரி சீக்ரெட் வந்து ரெபாசிட்டரி சீக்ரெட்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால ஆக்ஷன்ஸ் வந்து நியூ ரெபாசிட்டரி சீக்ரெட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட சீக்ரெட் நேம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து டாக்கர் அண்டர் ஸ்கோர் யூசர் நேம். இப்போ வந்து இங்க வந்து என்னோட டாக்கரோட யூசர் நேம் என்னன்னு சொல்லி போடணும். அதே மாதிரி டாக்கரோட பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி போடணும். நீங்க பாஸ்வேர்டு வந்து மேக்ஸிமம் வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆட் பண்ணிருப்பீங்க. டாக்கர் ஹப்புக்கு வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி பாஸ்வேர்டு நீங்க ஆட் பண்ணுவீங்கன்னா, ஒரு ஏபிஐ டோக்கன் மூலமா ஆட் பண்ணுவீங்க. அது எப்படின்னா, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டாக்கர் ஹப்போட உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போயிட்டு பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் பிஏடி கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ பிஏடி ஒன்று கிரியேட் ஜென்ரேட் நியூ டோக்கன் கொடுத்தீங்கன்னா, உள்ள வந்து பிஏடிக்குள்ள வந்துட்டு ஜென்ரேட் நியூ டோக்கன் கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆக்சஸ் டோக்கனுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுல என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட என்ன இப்போ வந்து நான் வந்து ஃபிளாஸ்க்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்பிரிடேஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரீட் ரைட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து ரீடும் பண்ண போகிறோம், ரைட்டும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரீட் ரைட்டு. இல்லைனா உங்களுக்கு என்னது வேணும், அது என்ன வேணுமோ அது மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். இப்போ இருங்க, நான் ஜென்ரேட் பண்ணி என்னோட ரெபாசிட்டரி சீக்ரெட்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டு நான் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஒரு பிஏடி வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட ரெபாசிட்டரி சீக்ரெட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட பிஏடி வந்து என்னோட ஃபிளாஸ்க்கு பிஏடியும் கிரியேட் ஆயிருச்சு. அது வந்து நான் ரீட் ரைட்டுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நான் அது மேனுவலாக ஜென்ரேட் ஆனது. அதை வச்சு நான் இப்போ வந்து என்னோட ரெபாசிட்டரி சீக்ரெட்ல வந்து டாக்டரோட பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ரெபாசிட்டரியை லோக்கலா க்ளோன் பண்ணி நம்ம ஒரு ஃபிளாஸ்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ இங்க வந்து git clone shift insert. ஸோ ஓகே, இப்போ க்ளோன் பண்ணியாச்சு. சிடி அந்த டைரக்டரிக்குள்ள வந்துக்கலாம். டைரக்டரிக்குள்ள வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? பைத்தான் virtual environment.
ஸோ இப்போ என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அதை ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? env/scripts/activate கொடுத்தீங்கன்னா உங்களோட என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை? நம்மளுக்கு வந்து pip install flask. ஸோ இப்போ ஃபிளாஸ்க் தான் தேவை. ஸோ நான் ஃபிளாஸ்க் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற டைம்ல நம்ம வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதிடலாம். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணலாம்னா main.py. ஸோ main.py வந்து from flask import flask. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிளாஸ்க்லேருந்து ஃபிளாஸ்க்ன்ற இதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃபிளாஸ்க் ஆப் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஆப் இஸ் ஈக்குவல் டு ஃபிளாஸ்க் ஆஃப். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டரா கால் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபிளாஸ்க் ஆப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரவுட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப் அட் டாட் ரவுட் ஆஃப். ஸோ இந்த ரவுட் ஆஃப் என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்லாஷ்ங்கிற ரவுட், அதாவது ஸ்லாஷ்ங்கிற ரவுட் வரும்போது இந்த ஃபங்க்ஷனை இப்போ இது கீழே கூடிய ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை ரன் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பண்ணலாம் ஹோம்னு வச்சுக்கலாம். ரிட்டர்ன் திஸ் இஸ் அ ஹோம் பேஜ். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இதுக்கான ஃபைனலையும் முடிச்சிடலாம். இஃப் underscore name is equal to main app dot run of host is equal to 0.0.0.0.0, comma debug is equal to true. சரி, டீபக் எதுக்கு ட்ரூ கொடுத்துருக்கோம்னா நம்ம திரும்பி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா சேவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகும். இப்போ நம்ம இங்கே போர்ட் நம்பர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்னோட போர்ட் நம்பர் வந்து உதாரணத்துக்கு வந்து எனக்கு போர்ட் நம்பர் வந்து 8000 தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் 8000 மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இதை ரன் பண்ணாலும் நம்ம ரன் பண்ணலாம். அதுக்கு என்ன கமெண்ட்னா, ஸோ நார்மலாக நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுற மாதிரி தான் பைத்தான் main.py இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா நாம வியூ பண்ணி பார்க்கலாம். 127.0.0.1 is to 8000. ஸோ திஸ் இஸ் அ ஹோம் பேஜ்னு சொல்லி வந்துருச்சா? நம்ம ஃபிளாஸ்க் ஆப் கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம டாக்கர் ஃபைல் எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து என்னன்னா டாக்கர் ஃபைல் எழுதணும். அதுக்கு வந்து ஸோ டாக்கர் ஃபைலோட ஃபார்மேட் என்னன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எந்த எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. ஸோ டாக்கர் ஃபைலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெல்லிங்கோட ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணாலே போதும். அது உங்களோட டாக்கர் ஃபைலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பைத்தான் 3.12 ஸ்லிம். ஓகேவா? ஒரு பைத்தான் 3.12 வெர்ஷன் ஸ்லிம் இது எடுத்துக்கிறோம். அதாவது வந்து பைத்தான் ஸ்லிம் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து 3.1ஓட வெர்ஷன்ல இருக்குது. அடுத்தது வந்து காப்பி. இப்போ சோர்ஸ் வந்து என்னது? நம்மளோட இதுதான் சோர்ஸ். டெஸ்டினேஷன் வந்து /ஆப்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஒர்க்கிங் டைரக்டரி. நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி என்ன? /ஆப். ஸோ ஏன்னா ஆப்ல தானே காப்பி பண்றோம், அதனால /ஆப். ஸோ அடுத்தது வந்து ரன். ஸோ நம்ம என்ன கமாண்ட் ரன் போடுறோம் இனிஷியலா? பிப்பின் pip install read requirements டாட் txt. ஸோ அடுத்து வந்து நம்மளோட போர்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றோம். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே கூடிய நெட்வொர்க்கோட அதெல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அதனால வந்து போர்ட் எக்ஸ்போஸ் பண்றோம். அடுத்தது வந்து கமாண்ட். ஸோ கமாண்ட் என்ன கொடுக்குறோம்? பைத்தான் main.py. ஸோ ஓகே, இப்போ நம்மளோட டாக்கர் ஃபைல் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளோட GitHub ஆக்ஷன்ஸ் வந்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஒரே நிமிஷம், இது க்ளோஸே ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை. இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ்
டாட் சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஃப்ளாஸ்க் மட்டும் தான் ரெக்யர்மெண்ட்ஸ், அதனால ஃப்ளாஸ்க்கு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க, இல்லைனா பில்ட் பண்ணும்போது அது ஒரு எரர் கிரியேட் பண்ணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ஜென்ரலாக கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கிட்டப் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் டாட் கிட்டப் ஸ்லாஷ் டாட் கிட்டப், அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர், அதில் வந்து ஒர்க் ஃப்ளோஸ். ஓகேவா? இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும். அதாவது வந்து நம்ம YAML ஃபைல் எழுதணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றோம், டாக்கர் டாட் YAML. இப்போ நம்ம எழுத ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்மளோட நேம். ஓகேவா? ஸோ நேம் வந்து என்ன பண்ணலாம்னா டாக்கர் சிஐன்னு வச்சுக்கலாம், அதாவது கண்டினியூஸ் இன்டகிரேஷன். இது எப்போ நடக்கணும்? நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணும்போது நடக்கணும். புஷ் பிரான்ச்சஸ் வந்து என்ன பிரான்ச்சஸ்னா மெயின் பிரான்ச்ல நடக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஜாப்ஸ் என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். ஜாப்ஸ் நம்மளுக்கு ஒரே ஒரு ஜாப் தான், பில்ட் பண்றது மட்டும் தான் நம்மளோட ஜாப். அதனால வந்து பில்ட் கொடுத்தாச்சு. ரன்ஸ் எதுல ரன் ஆக போகுது? உபுண்டு லேட்டஸ்ட்ல ரன் ஆக போகுது. ஸோ அதனால வந்து உபுண்டு லேட்டஸ்ட். அடுத்தது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்ல போறோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து செக் அவுட் பண்றது. நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் செக் அவுட் பண்றது. செக் அவுட் பண்றது என்னது? ஆக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நான் யூசர்ஸ் நேம் கொடுக்காம இருந்தேன் பாத்தீங்களா? செக்கிங் அவுட் த ரெப்போ. ஓகேவா? அது என்ன யூஸ் பண்ணது? ஆக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய செக் அவுட் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணது. அடுத்தது வந்து நம்மளோட டாக்கர் என்விரான்மெண்ட்ல நம்ம லாகின் பண்ணணும். ஓகேவா? டாக்கரோட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர் வந்து லாகின் பண்ணவே இல்லை. ஸோ லாகின் பண்ணா மட்டும் தான் நம்மளால டாக்கர் பில்ட் பண்ணி புஷ் பண்ண முடியும். அதனால என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர் லாகின் பண்றோம். அதாவது டாக்கர் லாகின் அண்ட் செட்டப். ஓகேவா? ஸோ இது என்ன யூஸ் பண்ணதுன்னா இதுவும் வந்து ஆக்ஷன்ஸ்ல ஒரு ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுது. அது என்ன ஒர்க் ஃப்ளோனா லா அது என்னன்னா டாக்கர் ஸ்லாஷ் லாகின் அண்டர்ஸ்கோர் ஆக்ஷன் அட் V3. ஸோ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன்னா இது வந்து கிளியரா ஞாபகம் இல்லை, நான் ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. ஸோ அதனால வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து அடுத்தது என்னது? நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணுமா? அதுக்கு வந்து வித் யூசர் நேம் பாஸ்வேர்ட். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நம்மளோட சீக்ரெட்ஸ்ல இருக்குதா? அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாலர் சிம்பிள், அந்த டாலர் சிம்பிள்ல வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ சீக்ரெட்ஸ் டாட் டாக்கர் அண்டர்ஸ்கோர் யூசர் நேம். அதே மாதிரி தான் இதுலயும் வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். சீக்ரெட்ஸ் டாட் டாக்கர் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டு. ஸோ நீங்க வந்து இங்க ரெப்பாசிட்டரி சீக்ரெட்ல என்ன ஸ்பெல்லிங் கரெக்டா கொடுத்துருக்கீங்களோ அதே ஸ்பெல்லிங் முழுவதும் கொடுக்க பாருங்க. அப்பதான் வந்து எந்த ஒரு எரரும் இல்லாம ஒர்க் ஃப்ளோ வந்து கிளியரா ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்றது பெட்டர். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு, நம்ம கோடை செக் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டாக்கரோட ஹப்லையும் லாகின் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? இமேஜ் பில்ட் பண்ணணும். ஸோ இமேஜ் பில்ட் பண்ணதுக்கு ஒரு ஸ்டெப் ரைட் பண்ணுங்க. ஸோ அதோட பேர் வந்து பில்டிங் த இமேஜ். ஓகேவா? அது என்ன பண்ணுதா ஒரு கமாண்ட் ரன் பண்ணும். நம்ம இனிஷியலா டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ண கமாண்ட் தான் ரன் பண்ணும். அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா டாக்கர் பில்ட் டேக் சீக்ரெட்ஸ் டாட் டாக்கர் அண்டர்ஸ்கோர் யூசர் நேம். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் உங்க ரெப்பாசிட்டரி நேம். நீங்க என்ன கொடுத்தீங்க? ஃபிளாஸ்க் தானே கொடுத்தீங்க. ஸோ அது லேட்டஸ்ட் ஆல். ஓகேவா?
இப்போ வந்து அடுத்தது வந்து என்னன்னா, நீங்க அந்த இமேஜ புஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்? புஷிங் த இமேஜ். ரன் டாக்கர் புஷ் secrets dot docker underscore username slash flash latest. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு YAML ஃபைல் ரைட் பண்ணோம். அதாவது வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ ரைட் பண்ணுறோம். அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட நேம் என்னன்னா டாக்கர் இன்டகிரேஷன். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் தான் அதோட பேரு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம்? அது எந்த டைம்ல ட்ரிகர் ஆகும்னு சொல்லி எழுதுறோம். ஸோ என்ன டைம்ல ட்ரிகர் ஆகணும்? நம்ம புஷ் பண்ணும்போது ட்ரிகர் ஆகணும். அது என்ன பிரான்ச்ல மெயின் பிரான்ச்ல ட்ரிகர் ஆகணும். அதுக்கடுத்து என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு ஜாப் தான் இருக்குது. பில்ட் பண்ற ஜாப் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால பில்ட் பண்றோம். ஸோ பில்ட் பண்றது வந்து எதில் பில்ட் பண்றோம்? உபுண்டு லேட்டஸ்ட்ல பில்ட் பண்றோம். அதுக்கடுத்தது வந்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் ரன் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து ரெப்போல வந்து கோடை செக் அவுட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது வந்து டாக்கர் லாகின் பண்ணி செட்டப் பண்ணணும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். அடுத்தது இமேஜை பில்ட் பண்றோம். ஸோ இமேஜை பில்ட் பண்ணிட்டு அதை வந்து புஷ் பண்றோம். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா கோடை வந்து நம்ம புஷ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா கிட் ஆட் ஆல் கிட் கமிட் ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட்டட் கிட் புஷ். ஸோ புஷ் பண்ணியாச்சு. வாங்கப்பா ரெடியாக இங்கே வச்சிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ஒர்க் ஃப்ளோவும் இல்லை. நான் இப்போ புஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே புஷ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இமேஜ் பில்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த இமேஜும் இல்லை. இப்போ இங்க புஷ் ஆயிடுச்சா? ஸோ இங்க பாருங்க. இப்போ நம்மளோட இமேஜ் வந்து இங்க நம்மளோட டாக்கர் ஹப்ல வந்து புஷ் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து எப்படி வந்து வெர்ஷன்ஸ் டேக் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க இமேஜ் புஷ் பண்ணும்போது லேட்டஸ்ட்னே வந்து டேக் ஆகுமே. அப்ப எப்படி நீங்க வந்து அப்டேட் ஆன இமேஜ் இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்க ஒவ்வொரு தடவை புஷ் பண்ணும்போது உங்களோட இமேஜ் அப்டேட் ஆயிரும் நிச்சயமா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட மேனிஃபெஸ்ட் டைஜஸ்ட் இருக்குது பாத்தீங்களா? இது வந்து ஒவ்வொரு தடவையும் மாறும். இப்போ நீங்க இப்போ இன்னொரு தடவை இப்போ நான் புஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து இந்த மேனிஃபெஸ்ட் ஐடியா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வருது? இ இ0ன்னு வருதா? ஸோ இப்போ இ0ன்னு வருதா? இப்போ அடுத்த இன்னொரு தடவை புஷ் பண்றேன் பாருங்க. மாறும் பாருங்க. ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அட் ஆப் டாட் ரவுட் ஆஃப் ஸ்லாஷ் அபவுட் டெஃப் அபவுட் ரிட்டன் அபவுட் பேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணலாம் பாருங்க. கம்ப்ளீட்டட் வெர்ஷன் 1. ஸோ புஷ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ஆக்ஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வெர்ஷன் அதை ஒர்க் ஃப்ளோ வந்து அடுத்த ஒர்க் ஃப்ளோ ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்மள ஆல்ரெடி இருந்தது வந்து என்னதுன்னா E0 A8ன்னு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேனிஃபெஸ்ட் ஐடி வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் அதோட ரீலோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 7EDன்னு மாறிச்சா? ஸோ அதனால வந்து என்னன்னா உங்க இமேஜ் நீங்க எப்பப்போ நீங்க வந்து புஷ் பண்ணாலும் சரி, ஒரே டேக் வச்சு புஷ் பண்ணாலும் பரவாயில்ல. உங்களோட இமேஜ் வந்து அப்டேட் ஆயிரும். அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதையும் மீறி உங்களுக்கு வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா எனக்கு ப்ரீவியஸ் இமேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நான் ஆல்ரெடி காமிச்ச பார்த்தீங்களா என்விரான்மென்ட். ஸோ அதுல வந்து நீங்க உங்க வந்து வெர்ஷன் நம்பர் சேவ் பண்ணிக்கணும்.
ஸோ அந்த என்விரான்மெண்ட்ல வந்து நீங்க ஒவ்வொரு தடவை வந்து இமேஜ் புஷ் பண்ணும்போது அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணி ஆட் பண்ணணும். இல்லைனா வந்து உங்களோட கமிட் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே டேகா ஆட் பண்ணலாம். அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அதை பத்தி வேணும் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டேக் மாதிரி எப்படி பண்ணணும்னு சொல்லி வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நிச்சயமா நான் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்கள் கமெண்டில் ரிசால்வ் பண்ணுறேன். அதே மாதிரி இதே மாதிரி நிறைய டெக் எஜுகேஷன்ஸ் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ see you on next video. Bye.